ஓப்பன். இது வந்து எடுத்தாச்சு. டடா டடா, அல்ஹம்துலில்லாஹ். இங்க பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி என்ஜாயபிள் ஹோம் மேக்கர். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு சண்டே லன்ச் vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அதோடு சேர்த்து வந்து இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரோட அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நான் இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் தான் நான் சமைக்கவும் போகிறேன். ஸோ நான் வந்து அன்பாக்சிங் பண்ணதோடு இதில் எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இது ஒரு 8 months-ஆக இது வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது ஒருத்தவங்க 900 ringgit அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் 600, 700 அந்த மாதிரிலாம் பார்த்தோம். பட் இது வந்து எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் விலை கம்மியாக, பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து எனக்கு அமைஞ்ச வந்து ஒரு ரைஸ் குக்கர். இது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 400 something இருந்துச்சு அன்றைக்கி வந்து. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன அன்றைக்கி எப்பவுமே செகண்ட் சாட்டர்டேனா வந்து கொஞ்சம் ப்ரொமோஷனல் வந்து போடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இது வாங்கும்போது இன்னும் எங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடச்சிச்சு. ஸோ 400 ringgitக்கு இவ்வளோ அழகாக, ஏன்னா ஃபஸ்ட்டு 900 சொன்னோன்னே அது வாங்குறது மூடே எனக்கு வரல. 900 ringgit கொடுத்து வாங்கணுமா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் 600 something அந்த மாதிரி இருந்துச்சு. இது பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக அவ்வளோ அழகாக வந்து இது வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இது எப்போ வாங்கினோன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்குறதுக்காக நாங்கள் அந்த கடைக்கு போனோம். அப்போ அவங்களுக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு அப்போ தான் இது வந்து எங்களுக்கு பார்த்தோம். என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு கிஃப்ட் வாங்கி தர மாட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டோன்னே அவர் வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சா, ரேட்டும் கம்மியாக இருந்தது. அதுதான் முக்கியமான விஷயம். 900 பார்த்தோம்ல, அது கூட இவ்வளோ அழகாக க்யூட்டாக இல்லை. இது வந்து ரொம்ப வந்து விலை வந்து கம்மியாக இருக்குது. அதோட மட்டும் நம்ம ரைஸும் வந்து ஜாஸ்தி குவான்டிட்டியில் சமைக்கிற அளவுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ எங்ககிட்ட இதோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதுசு வந்து எடுத்தாச்சு. டடா டடா, அல்ஹம்துலில்லாஹ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும். ஆனால் விலையும் கம்மியாக இருந்துச்சு. 900 ringgitக்கு பார்த்தேன் நான். அது கூட அவ்வளோ அழகாக இல்லை. இது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழகாக ஒரு பிங்க் கலரில். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு. விலையும் வந்து 900 ringgitனால நான் வாங்கலை. பட் இது ஒரு 400 something தான் இருந்துச்சு. 4 something இருந்துச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் வாங்கினோம். அது ப்ரொமோஷன் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது அழகான ஒரு ஹேண்டிலு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலுமினியமில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சில இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்காது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தி இல்லையா. நீங்கள் என்னோட அது பார்த்திங்கன்னா அலுமினியம் நான்ஸ்டிக் கோட்டிங் அந்த மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்கனாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் எப்போவுமே ஹெல்த் கான்ஷியஸில், அதனால தான் அவரும் வந்து இதை வாங்கினாங்க. ஸோ இது பாருங்கள், இது வந்து நிறைய குவான்டிட்டி வந்து நம்ம வந்து சமைக்க முடியும். ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலி வரைக்கும் நம்ம இதில் வந்து ரைஸ் போட்டு சமைக்க முடியும். இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக க்ளீனிங் பண்ணுறதுக்கு கூட இந்த உள்ளக்க பாருங்கள், இது உள்ளே வந்து செம்ம அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து செம்ம அழகான ஒரு ரைஸ் குக்கர். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் வந்து எத்தனை கப்பு போடலான்னா வந்து திக் பாட்டம் வர. இது வந்து பார்த்தீங்கன்னா திக் பாட்டம். இன்னொன்று வந்து இதில் முக்கியமான பாட்டம் இல்லாட்டி திக் பாட்டம் சொல்லுவாங்க. இது வந்து சாண்ட்விச் பாட்டம். இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த பாட்டமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ இதில் வந்து எவ்வளோ லிட்டர் சமைக்கலாம்? இது எவ்வளோ லிட்டர்?
இது வந்து 6 லிட்டர் வந்து நம்ம வந்து சமைக்கலாம். ஸோ 6 லிட்டர் வந்து இதில் இருக்குங்க பாருங்கள், 6 லிட்டர். ஸோ நல்லா பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம 6 லிட்டர் சமைக்கலாம். இவ்வளோ அழகாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு பர்க்கத்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம நிறைய காஸ்ட்லியான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு திடீர்னு வந்து நமக்கு விலை கம்மியாக அது ரொம்ப அழகாக நமக்கு கிடைக்கும்போது அது அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ எப்படியோ வந்து இது வந்து கிடச்சிருக்கு, விலை கம்மியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அழகாகவும் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு இது இன்றைக்கே தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் குஷ்கா செய்யலான்னு இருக்கேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் எப்படி சமைக்கிறேன்னு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே வாங்க. ஓகே, இதில் என்னென்ன செய்யலான்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சூப் செய்யலாம், ரைஸ் பண்ணலாம், அப்புறமா ஸ்லோ குக் வந்து நம்ம பண்ணலாம், கேக் பண்ணலாமா, போரிச் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்டு, பேக் பண்ணலாம், ஸ்டூ பண்ணலாம், சாட்டே கூட பண்ணலாம், ஸ்டீம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ நம்ம அந்த பட்டன் அமுத்திக்கிட்டா நம்ம வந்து இது பண்ணலாம். நான் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். அப்புறம் ப்ரீசெட் இருக்குது, டைமர் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணி ஹீட் பண்ணணுன்னா கூட ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ கீப் வார்ம் இருக்குது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது கொடுத்துருக்காங்க வாட்டர் ஸ்டோரேஜ் கப்பா. அது வந்து இங்கே வந்து நம்ம அசம்பிள் பண்ணோம். ஸோ இங்கே வந்து மேபி வாட்டர்லாம் அது என்னது வாட்டர் அசம்பிள் கப் அசம்பிள் பிஃபோர் யூஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயே அது போட்டிருக்காங்க வாட்டர் ஸ்டோரேஜ் அசம்பிள் பிஃபோர் யூஸ்ன்னு. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் இது எங்கே மாட்டுறதுன்னு தெரியாமல் நாங்கள் முடிச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து தெரியுது. ஸோ இதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு வந்து இங்கிட்ட இப்படி மாற்றிட்டு இப்படி மாட்டிட்டா அவ்வளோதான். இதோ இப்படி மாட்டியாச்சு கைஸ். ஸோ அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதை கொடுத்துருக்காங்க, அந்த ரைஸ் அழைக்கிற கப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு கரண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ரைஸை இது பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இது இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒயர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுதான் வந்து இது ஒன்று இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சதுன்னு பார்த்திங்கன்னா இது 2. இது மேபி அந்த தண்ணியெலாம் ஸ்டோர் ஆகும் போல். ஸோ அதுக்காக இதை வந்து பிஃபோர் யூஸ் வந்து இதை மாட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மாட்டியாச்சு. நம்ம இப்போ வந்து சமைக்க போகலாம் வாங்க. ஸோ இது பாருங்களேன், இந்த சைஸில் தான் பெரும்பாலும் நிறைய சட்டி வந்து இருந்துச்சு. பட் இது பார்த்திங்கன்னா நல்லா லார்ஜ் குவான்டிட்டியில் சமைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா ரைஸ் குக்கர்லேயும். இப்போ அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்லா பெருசாக கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 கப்பு, இப்போ கெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா 2 கப்பு போட்டு சமைக்கிற மாதிரி நல்ல பெரிய பாத்திரமாக இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா இது 6 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து சமைக்கலாங்க. அவ்வளோ வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு அமைஞ்சிருச்சு. இதுதான் வந்து பழைய ரைஸ் குக்கர். இது வந்து ப்ரெஷர் குக்கர் கிடையாது, நார்மல் ரைஸு. இப்போ வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து குக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆயில் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் வந்து இது சாட்டே பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த பழைய எலக்ட்ரிக் குக்கர் இருக்குல்ல, அதில் வெறும் ரைஸ் மட்டும்தான் பண்ணுவேன். சாட்டேலாம் அதில் பண்ண முடியாது. பட் இதில் வந்து நம்ம சாட்டே மாதிரி பண்ணலாம். சாட்டேனா இப்போ வெங்காய தக்காளியெல்லாம் வதக்குவோம்ல, அந்த மாதிரி நம்ம இதில் பண்ணலாம் திறந்து வச்சுக்கிட்டே. இதே பழைய ரைஸ் குக்கர்னு நம்ம வெங்காயம் போட்டுட்டு அதை மூடி வைக்கணும். அதனாலே எனக்கு அதில் செய்யவே பிடிக்காது. பட் இது ப்ரெஷர் குக்கரில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால நான் வந்து அந்த சாட்டேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்து இதை வந்து நான் தாளிக்கிறேன். ஏன்னா அது தாளிச்சிட்டு தானே நம்ம ரைஸ் போட்டு அது நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம பிரியாணி கூட நம்ம இதிலே பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து தாளிக்கிறேன். பழைய ரைஸ் குக்கர்லலாம் இந்த மாதிரி தாளிக்க முடியாது. நான் வந்து இது இருக்கு இல்லையா, கேஸ் அடுப்பில் வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிச்சதை வந்து அந்த ரைஸ் குக்கரில் கொட்டுவேன். பட் இதில் அப்படியே இல்லை, ஒரே பாத்திரத்துலேயே வேலை முடிஞ்சிடும். இதுலேயே நம்ம அப்படியே வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன்ஸு, அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய், ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன்ஸ் அந்த மாதிரி வந்து நான் போட்டேன். குஷ்கா பண்ணுறதால நிறைய ஆனியன்ஸ் வந்து போட தேவையில்லை. ஸோ வந்து பிரியாணிக்கு தான் வந்து நிறைய ஆனியன்ஸ் தேவை. குஷ்காவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பத்தாத மாதிரி இருந்துச்சு. எப்போவே நான் கண்ணு பார்க்குற அளவு தான் நான் வந்து போடுவேன். நான் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் போடுற டைப் கிடையாது. எல்லாமே என் கண்ணு பார்க்க நான் போடுவேன். ஸோ அதனால் வந்து இது அப்படியே எனக்கு கண்ணு பார்க்க அந்த வெங்காயம் கம்மியாக தெரிஞ்சதால் எக்ஸ்ட்ரா அது வந்து நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாத்துக்குமே. ஸோ புதினா போட்டுட்டு பச்சை மிளகா ஒரு 3 வெங்காயம் இருக்கும்னு அதில் அந்த இதில் ரைஸ் குக்கரில் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கிட்டேன்.
அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில். ஸோ நான் எப்போவுமே கண்ணு பார்க்க போடுறதால நான் மோஸ்ட்லி அளக்க மாட்டேன். ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் அந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி இது, அதனால வந்து ஒரு 2 தக்காளி போட்டுக்கிட்டேன். ஸோ தக்காளியும் போட்டு நல்லா வந்து இப்படி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து என்னோட பழைய இதில் இருக்காது. இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கே வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம சாட்டே பண்ணியாச்சு, நல்லா அழகாக வந்து சாட்டே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. ஸோ 1 நிமிஷத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். உங்களுக்கு திருப்பி வேணும்னா திருப்பி அந்த சாட்டே ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு ஓரளவு எல்லாமே கரெக்டான டைம் தான் அவன் வச்சுருக்கான். எல்லாமே எனக்கு வதங்கிருச்சு, அவன் கொடுத்த டைம்லேயே வதங்கிருச்சு. ஸோ நான் வந்து ஒரு 4 கப்பு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சமைக்கிறேன். ஸோ நான் வந்து 5 கப்பு ரைஸ் பண்ணுறேன். மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே தான் நான் பண்ணுறேன். இது வந்து சின்ன கப்பு. ஸோ 5 கப்பு ரைஸ் வந்து போட்டால் ஒரு 8 கப்பு தண்ணி வந்து ஊற்றணும். 8.5 கப்பு தண்ணி வந்து நான் ஊற்றுவேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்லோ குக் அதுக்கெலாம் வந்து அந்த நாபு திருவணும். மற்றதுக்கெலாம் நம்ம டைரெக்டாக அமுத்துனாலே போதும். இதெல்லாம் இந்த சூப்பு சைடில் உள்ளதெல்லாம் டைரெக்டாக அனுப்புனா ஆட்டோமேட்டிக்காக குக் ஆயிரும். இப்போ ரைஸ் அமுத்திட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக குக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். பட் அந்த உள்ளக்க ஒன்று இருக்குல்ல ஸ்லோ குக், அதெல்லாம் மட்டும் அந்த நாபை வந்து திரும்பணும். இப்போ வந்து தயிர் போட்டுக்கணும். தயிர் வந்து ஒரு குஷ்கான்றதால நான் ஒரு 2 ஸ்பூன் ஒரு கட்டி தயிராக வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த தயிர், அந்த தக்காளி, வெங்காயம் அதுலேயே நிறைய தண்ணி இருக்கிறதால நம்ம எப்போவுமே வந்து நார்மல் ரைஸ்னால் நம்ம 5 கப்புக்கு 10 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இது வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு அதெல்லாம் போடுறதெல்லாம் அதுலேயே ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நான் 5 கப்புக்கு வந்து 8.5 கப்பு தண்ணி வந்து நான் ஊற்றினேன். 1 கிளாஸ் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றுவேன். ஸோ அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டாச்சு. ஸோ 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அப்படியே வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு ரைஸ் எடுத்து போட்டுற வேண்டியதான். ரைஸ் போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டா வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நான் ரைஸ் வந்து போடுறேன். மத்தியானத்துக்கு நைட்டுக்கும், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஸோ 6 பேருக்குமே மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் நான் ஒரு 5 கப்பு அரிசி வந்து போட்டிருக்கேன். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா 1 கப்பு போடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலை விட நான் கம்மியாக தான் வந்து இருக்கேன். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 கப்பு கூட இதில் சமைக்கலாம். எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 கப்பு சமைக்கலாம். இதில் நார்மல் ரைஸ்னால் 2 கப்பு, இந்த மாதிரி குஷ்கா பிரியாணினா 1 கப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சமைக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. எவ்வளோ நிமிஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 மினிட்ஸ் தான். ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி நான் பழைய ரைஸ் குக்கரில் தாளிச்சிட்டு அது வைக்கும்போது கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் காட்டும். மினிமமாக கம்மி ரைஸ்னால் 30 மினிட்ஸு, மினிமமாகவே ஒரு 1 ஹவர் ஆச்சு அது சமைக்கும். இது வந்து 12 மினிட்ஸ்லேயே சமைச்சு முடிச்சிருது. ஸோ அடுத்து வந்து வந்து நான் தால்ச்சா பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு தால்ச்சா பண்ணி. ஸோ அதனால் வந்து நான் தால்ச்சா வந்து பண்ண போகிறேன். தால்ச்சாக்கு வந்து இது வந்து துவரம் பருப்பு நிறைய பேருக்கு தெரியும். பட் பிகினர்ஸாக இருப்பாங்க இல்லையா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க. ஸோ ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கூட என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது வந்து கடலை பருப்பு. இந்த பருப்பு வந்து 1/4 கப்பும், துவரம் பருப்பு வந்து ஒரு 1/2 கப்பு வந்து போட்டிருக்கேன். ஸோ அது போட்டுட்டு இது வந்து இறைச்சி வந்து வாங்கணும். ஒன்று வந்து தால்ச்சாக்காக எலும்பாக கொஞ்சம் வாங்கணும். எலும்பு, கொழுப்பு அதெல்லாம் தால்ச்சாவில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் எலும்பு, கொழுப்பு அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து கொஞ்சம் இறைச்சி பீசஸ் மட்டும் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். நான் தால்ச்சா வந்து செய்ய போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு ஆனியன் இருக்குது இல்லையா, ஒரு 3 ஆனியன்ஸ் வந்து நல்லா போட்டு, இதுவும் நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணுறேன். பட் ரைஸ் ப்ரெஷர் குக்கரில் நான் இதுதான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் எலக்ட்ரிக்கும் வந்துச்சு. ஸோ அதில் ரைஸ் போட்டுட்டு இதில் வந்து நம்ம தால்ச்சா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இதுலேயே வந்து தால்ச்சா வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதால லேட் ஆகும் இல்லையா. ப்ரெஷர் குக்கரில் பண்ணால் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு
சொல்லி நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறேன். ஸோ வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த எலும்பு துண்டுலாம் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து அதெல்லாம் வந்து நான் இதிலே போட்டுடுறேன். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக இது தால்ச்சாக்கு மட்டும் கொஞ்சம் எலும்பு பீசஸ், கொஞ்சம் கொழுப்பு பீசஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா தால்ச்சா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் போட்டேன், எல்லாத்தையும் நான் போடலை. நான் இதை எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா இன்னொரு வாட்டி சமைச்சிக்கலாம் அப்படி சொல்லி நான் பாதி வந்து எடுத்து வச்சிட்டேன். எனக்கு இது போதும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த இறைச்சியை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது மட்டும் போதும் தால்ச்சாக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் அந்த இறைச்சியிலலாம் வந்து கொஞ்சம் அந்த மசாலா மேரினேட் ஆகிறதுக்கு அடுத்து பருப்பு இருக்கு இல்லையா, நம்ம 2 பருப்பு போட்டிருக்கோம், துவரம் பருப்பு, கடலை பருப்பு. அது ரெண்டுத்தையும் வந்து கடலைப்பருப்பு 1/4 கப்புனா துவரம் பருப்பு வந்து ஒரு 1/2 கப்பு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்குவேன் நான். சில பேர் வந்து சேமாக வச்சுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து கம்மியாக போடுவேன். மஞ்சத்தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆல்ரெடி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டேன். பட் ஸ்டில் இறைச்சி போட்டோன்னே எனக்கு என்னமோ இஞ்சி பூண்டு பத்தாத மாதிரி தோணுச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டேன். அதான் எப்பவுமே என் கண்ணுக்கு வந்து தெரியும் எவ்வளோ போடணும். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் மெஷர் பண்ணதே இல்லை. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அவர் ஒரு வாட்டி அளந்து பார்த்தாரு. நான் திருப்பி அதே பண்ணேன். நீ கரெக்டாக தான் பண்ணுற அப்படின்னு அவர் சொன்னார். நான் அளக்காமலே அது கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வெந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த ஒன்றுமே இல்லை, அந்த நாபை வந்து இப்படி டர்ன் பண்ணிட்டா அந்த ப்ரெஷர் எல்லாமே வெளியே போயிடும். அந்த ப்ரெஷர் வெளியே போனோன்னே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்து அது வேவ் போட்டோன்னா தால்ச்சாக்கு வந்து காய்கறிகள் போடணும் இல்லையா. நான் என்ன எடுத்துருக்கேன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு. ஸோ அந்த பருப்பும் இறைச்சியும் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த காய்கறி போடணும். ஃபஸ்ட்டே அந்த பருப்புலேயே நீங்கள் போட்டிங்கன்னா காய்கறிலாம் நசுங்கி ஸ்மாஷ் ஆகி நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த பருப்பையும் அந்த இறைச்சி இருக்கு இல்லையா, மட்டன், அது ரெண்டுத்தையும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு, எனக்கு டைம் அப்படியே கூட நம்ம வேக வைக்கலாம். பட் எனக்கு ஃபாஸ்ட்டாக முடியணும்னு நான் ஒரே ஒரு விசில் மட்டும் ப்ரெஷர் குக்கரில் போட்டேன். ஸோ அந்த வெந்ததுக்கப்புறம் தான் நான் இப்போ தான் வந்து ஒரு சில்லி பவுடர் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடரு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா இந்த புளி இருக்கு இல்லையா, இதையும் வந்து அப்படியே வந்து கரைச்சி நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கணும். அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கண்டிப்பாக சாம்பாரோ தால்ச்சாவோ பெருங்காயம் வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். கேஸ்ட்ரிக் எனக்கெல்லாம் வந்து பருப்பு கறி சாப்பிட்டாலே நெஞ்சு கறிக்கும். எனக்கு அந்த மாதிரி இருக்குது. நெஞ்சு கறிக்காமல் இருக்கணும்னா அந்த இது இருக்கு இல்லையா, பெருங்காயத்தூள் போடுங்க. நெஞ்சு கறிக்கவே கறிக்காது. எனக்கும் அப்படி தான். நான் எப்போவுமே பெருங்காயத்தூள் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் போட்டுக்குவேன். வீடியோவில் வந்து எனக்கு காட்டலை. பட் நீங்கள் மறந்துடாமல் பெருங்காயத்தூள் மட்டும் எப்போவுமே போட்டுக்கோங்க. அது டைஜஷனுக்கும் நல்லது. இந்த மாதிரி கேஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி பிரச்சனைக்கும் வந்து பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் வந்து போட்டுட்டேன். வந்து ஒரு குக்கும்பர் பச்சடி வந்து நாங்கள் செய்கிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா குக்கும்பர் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா அது போட்டாச்சு. வந்து இந்த மட்டன் ஃப்ரை வந்து பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ வேறு எடுத்தேன் இல்லையா, அந்த அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அது முடிச்சுட்டு நான் அப்படியே கண்டினியூஸாக சமைக்கிறதால எனக்கு வந்து இது பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து டக்குன்னு ப்ரெஷர் குக்கரில் போட்டேன். இதுவும் நான் ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து இறைச்சி வந்து வச்சேன். இது ஃபுல்லாக வந்து இந்த பகுதி எலும்பு இல்லாமல் வெறும் இறைச்சி மட்டும் இருக்கிற மாதிரி பகுதி வந்து வாங்கியாச்சு. ஸோ என்னோடய இஞ்சி பூண்டு வந்து முடிய போகுது. அதை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு காலியானாலே வந்து மனசுக்கு கஷ்டமாயிரும். ஏன்னா திருப்பி வந்து அரைக்கணும் இல்லையா, அதனால தான். ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து சொந்தமாக வீட்டில் அரைச்சி போட்டால் தான் அந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன், நல்லாவே இல்லை. ஒரு மாதிரியாக ஸ்மெல் அடிக்குது, குவாலிட்டியாகவே இருக்காது. பட் நம்ம வீட்டில் செஞ்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மட்டனுக்கு வந்து ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து சில்லி பவுடர், அப்புறம் மல்லித்தூள், அப்புறமா சோம்பு தூள் அது மட்டும்தான் போட்டேன். அப்புறமா கொஞ்சோண்டு வந்து அந்த பெப்பர் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா பெப்பர். ஆக்சுவலி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை இல்லையா. ஸோ வந்து நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டதால ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு அந்த இறைச்சி வந்து சுண்டுறதுக்கு.
ஸோ நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா அதெல்லாம் வந்து போட்டு கடைசியாக அந்த இறைச்சி ஓரளவுக்கு சுண்ணுனதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வெற்றி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ நான் வந்து மட்டன் ஃப்ரை வந்து நான் பண்ணேன். மட்டன் ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போவுமே நம்ம சிக்கன் ஃப்ரை தானே பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் மட்டன் ஃப்ரை மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்மெல்லுக்கு ஒரு ஃப்ளேவருக்கு வந்து கொத்தமல்லி இது வந்து நம்ம ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கிண்டலைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம வந்து இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கிண்டிகிட்டே இருக்கேன். இந்த பாத்திரத்தை கழுவுறது தான் வந்து பெரிய சேலஞ்சாக இருக்கும் நமக்கு. ஆனால் வேறு வழியில் அவசர அவசரமாக செஞ்சதால் ஸோ தால்ச்சா பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. மட்டனு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தால்ச்சா வந்து அவரோட ஃபேவரெட், என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரெட். வந்து உங்களுக்கு நான் ரைஸ் வந்து திறந்து காட்டுறேன். ஸோ ரைஸ் வந்து வெந்துருச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். ரைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வந்து இதுவாயிடுச்சு. இது வந்து எப்படி திறக்கிறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு எங்களுக்கு. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா, நாங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம் திறக்கிறதுக்கு. திறந்தாச்சு. சூப்பராக வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுவும் 12 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. எப்போவுமே எனக்கு 1 hour பிடிக்கும் அந்த சாப்பாடு, 50 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு குஷ்கா. பட் தால்ச்சா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் போட்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு சூப்பராக வந்து தால்ச்சா வச்சாச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இட்லி தோசைக்கு தால்ச்சானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இட்லி தோசைக்கும் நான் ஊற வச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குக்கும்பர் வந்து தயிர் போட்டு பச்சடி பண்ணிட்டேன். இது வந்து மட்டன் ஃப்ரை. ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச் vlog வந்து இன்னைக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக, அதாவது நான் எலக்ட்ரிக்கல் அடுப்பில் சமைச்சிருக்கேன். பட் இது வந்து ப்ரெஷர் குக்கர்னால் நம்ம நார்மலாக அந்த அடுப்பில் வைக்கிற ப்ரெஷர் குக்கரில் தான் எனக்கு சமைக்க தெரியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர், கரண்ட் ப்ரெஷர் குக்கரு. ஸோ இதில் வந்து இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வந்து சமைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குஷ்கா நல்லா வந்திருக்கு. ஆனால் உண்மையிலே சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நம்ம வந்து டிலே பண்ண வேணாம். 12 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இதே நார்மல் எலக்ட்ரிக் குக்கரில் சமைச்சோம்னா 1 hour ஆகும். மினிமமாக 50 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். பட் இது வந்து 12 மினிட்ஸில் வந்து இது குக் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து இது வந்து சமைச்சிருக்கு. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னு நினச்சா இதில் நம்ம சமைச்சிக்கலாம். மேபி இதில் நிறைய இறைச்சி கூட வேக போடலான்னு சொல்கிறாங்க. இறைச்சி அப்புறமா பிரியாணி கூட இதிலேயே செஞ்சலாம். நான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலை, இன்றைக்கி வந்து குஷ்கா செய்கிறேன். ஸோ பிரியாணி செய்யணுன்னா ஃபஸ்ட்டு இறைச்சியை வேக போட்டு அப்புறம் வெளியே எடுத்துட்டு திருப்பி அந்த பாத்திரத்தை கழுவி திருப்பி பிரியாணி சமைக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து குஷ்கா வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பொலன்னு சோறு வந்து கிட்ட கட்டுங்க. பொலன்னு சோறு வந்து நல்லா வந்திருக்கு பாருங்களேன். எப்படி வந்து சூப்பரான ஒரு குஷ்கா வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.